ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம். அடுத்த தலைப்பு, தெய்வத்தின் நாமத்திற்கு முன்பும். நமஸ்காரம் பண்ணுகிறவனின் நாமத்தை சொல்வதற்கு முன்னே அவன் செய்கிறது பிரணாமம். பிரணாமம் என்று வேடிக்கையாக சொன்னேன். சகலமான பேரும் நமஸ்காரம் பண்ணுகிற சாட்சாத் பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கூட அவர்களுடைய நாமத்துக்கு முன்னாடி நம்முடைய நமஸ்காரம் இருக்கிறது. எங்கே? அவர்களுடைய மந்திரங்களான பஞ்சாட்சரி அஷ்டாட்சரிகளில்தான். சிவபஞ்சாட்சரியில் முதலில் நமக, அப்புறம் ஈஸ்வர நாமாவை சொல்லும் சிவாய. நாராயண அஷ்டாட்சரியில் முதலில் நமோ, அப்புறம் விஷ்ணு நாமாவை சொல்லும் நாராயணாய. நாங்கள் துறவிகள். நமஸ்காரத்தை நாராயணனுக்கே சமர்ப்பித்தாலும் பரமேஸ்வரனும் நமஸ்கார பிரியன்தான். அபிஷேக பிரியன் என்று பொதுவில் சிவனை சொல்வது, மகாவிஷ்ணுவை அலங்கார பிரியன் என்பார்கள். சிவன் மடி பார்ப்பான், ஓயாமல் மூழ்கிக் கொண்டு பெருமாள் ராஜாதிராஜனாக லோகபாலனம் பண்ணுவதால் கிரீட குண்டல வஸ்திர பூஷணாதிகளால் ராஜ அலங்காரம் பண்ணிக் கொள்பவன். ஈஸ்வரன் நமஸ்கார பிரியனும் தான் என்று சொல்ல வந்தேன். ருத்ரம் என்று பிரசித்தமாக வேதம் அவனை ஸ்துதிப்பதில் ஒரே நமோ நம மயமாகவே இருக்கும். அதற்கு நமகம் என்றே ஒரு பெயர். அடுத்தது, துறவிக்கு அபிவாதனம் கூடாது. அபிவாதன சமாச்சாரத்தில் இருந்தோம். அதை நான் சொன்னதற்கு காரணம், எங்களுக்கு அபிவாதனம் சொல்லித்தான் நமஸ்காரம் பண்ணணும் என்பதாகவே இருக்கும் என்று யாராவது நினைத்தால் அதுதான் இல்லை என்று காட்ட வந்தேன். முன்னேயே காட்டியதை கொஞ்சம் ஆலாபனை செய்கிறேன். சந்நியாசிக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதனம் சொல்லக்கூடாது என்று சாஸ்திரம் இருப்பதை சொன்னேன். அதற்கும் முன்னேயே சொன்னேன், சந்நியாசி நிர்நமஸ்காரனும் நிராசீர்வாதக்காரனும் என்று. இவனுக்கு நமஸ்காரம் என்பதே ஜனசமுதாயத்தின் சென்டிமெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி போனால் போகிறதென்றுதான் அலவ் பண்ணியிருக்கிறது என்றும் சொன்னேன். சொன்னேனோ இல்லையோ, இப்போது சொல்கிறேன். தன்னை நமஸ்கரிக்கிறவன் யார் என்ன என்பதை பற்றி நினைக்காமல் ஒரே நினைப்பு ஆத்மாவை பற்றியதாகத்தான் சந்நியாசி இருக்க வேண்டும் என்பதாலேயே இப்படி வைத்தது. தன்னை வந்தனை பண்ணுபவன் நிந்தனை பண்ணுவனும் தான். எவனானால் என்ன என்று உதாசீனமாகவே இருக்க வேண்டியவன் சந்நியாசி. குரு பீடத்தில் இருக்கிற எங்களுக்கும் சந்நியாசி வேஷம் இருப்பதால் நமஸ்கரிப்பவர் அபிவாதன வாச்சகம் சொல்லக்கூடாது என்ற அந்த ரூல் இங்கேயும் அமல் செய்யப்படுகிறது. தெரியாதனத்தால் எனக்கு சில பேர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அபிவாதையே என்று ஆரம்பிப்பார்கள். உடனே கூட இருப்பவர்கள் கூடாது கூடாது என்றும் சத்தம் போட்டு கொண்டு தடுப்பார்கள். எனக்கு சிரிப்பாக வரும். ஏனென்றால் அந்த அபிவாதனத்தில் வருகிற நல்ல நல்ல விஷயங்கள், ரிஷிகளின் பெயர், கோத்திர பெயர், சூத்திர பெயர், வேத பெயர் என்ற நல்ல விஷயங்களே சந்நியாசிக்கு அவசியமில்லைதான் என்று சாஸ்திரத்தில் தடை போட்டிருக்கிறது. ரூலாக இருப்பதை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணினால், மீறினால் பாவம் என்று இங்கேயும் அமல்படுத்துகிறோம். சரி, ஆனால் நான் என்ன பண்ணுகிறேன் என்றால், அந்த அபிவாதனத்தில் சொல்லப்படும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு நமஸ்காரம் பண்ணுபவர்களை பற்றிய ஊர் அக்கப்போர் அத்தனையும் விசாரித்து தெரிந்து கொள்கிறேன். ரிஷி பிரவரம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு நமஸ்காரக்காரனின் மாமா யார், தாத்தா யார், அடுத்தாத்துக்காரன் யார், ஆபீசர் யார், எப்பவோ அவன் பார்த்த வேலை என்ன, இருந்த ஊர் என்னென்ன என்று ஜடா விசாரித்து தெரிந்து கொள்ளுகிறேன். அவர்கள் ரிஷி, உறவு, வேதமுறை சொல்வதை எல்லாம் வேண்டாம் என்று வைத்துவிட்டு யாரையாவது ஒருத்தரை சொல்லி அவருக்கு எத்தனையோ சுற்றி வளைத்து இவனுக்கு உள்ள உறவை நானாகவே வேற சொல்லி அப்படித்தானா என்று நிச்சயப்படுத்திக் கொள்கிறேன். ஞான திருஷ்டி, அபார ஞாபக சக்தி, அது இது என்று ஸ்தோத்திரமும் சம்பாதித்துக் கொள்கிறேனே. ஃபார்மலாக கேட்டுக்கொள்ளாத கோத்திர சூத்திராதி அபிவாதன சமாச்சாரங்களையும் இன்ஃபார்மலாக கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் செய்கிறேன். என்ன பண்ணலாம்? சிஷ்யர்கள் என்று மடத்தை அபிமானித்துக் கொண்டு அதனால் தாங்கள் பெற வேண்டிய தர்ம ரட்சையை ஜனங்கள் பெற்றுக்கொண்டு தாங்களால் அது பெற வேண்டிய திரவிய ரட்சையை அதற்கு தந்து இப்படியாக பரஸ்பரமும் மடமும் ஜனசமூகமும் போஷித்துக் கொண்டு வளர வேண்டுமானால் ஜனங்களுக்கு மடத்திடம் அந்த அபிமானத்தை பற்றுதலை ஏற்படுத்தி தருகிறதற்காக அங்கே சுவாமிகள் என்று உட்கார்த்தி வைக்கப்பட்டிருப்பவர்
அவர்களுடைய சமாச்சாரங்களில் இன்ட்ரெஸ்ட் காட்டி பிரியமாக பழகத்தான் வேண்டும். மடாதிபதி விட்டேற்றியா இருந்தால் சிஷ்யர்களுக்கு மடத்திடம் எப்படி ஒட்டுதல் உண்டாகும்? அவர்களும் விட்டேற்றியாக விட்டுவிட்டு போய்விடுவார்கள். இப்படி சொன்னால் காரியமாகத்தான் இந்த பிரியமான விசாரிப்பா என்று நினைத்துவிடக்கூடாது. மடாதிபதி என்று இருக்கிறவனுக்கு மடத்தின் லட்சியத்தில் ஜனங்களுக்கு தர்மங்களை எடுத்துச் சொல்வது என்பதுதானே லட்சியம். அதில் நிஜமான ஈடுபாடு இருந்தால் சுவாபாகமாக அவனுக்கு சிஷ்யலோகத்திடம் ஒரு அக்கறையும் பரிவும் பிரியபாவமும் உண்டாகத்தான் செய்யும். அதாவது காரியார்த்தம் காரணார்த்தம் என்றெல்லாம் இல்லாமலே இயற்கையாகவே உண்டாகும் என்கிறேன். அடுத்தது அஞ்சலி, கும்பிடு, கை குலுக்கல். கழி மாதிரி அஷ்டாங்கம் பூமியில் பட விழுவது, கபந்தமும் முழங்கால் வரையிலும் வளைய பஞ்சாங்கம் மட்டும் பூமியில் பட நமஸ்கரிப்பது, முழங்காலும் புறங்காலும் மட்டும் பட வண்டி போடுவது, அப்போது தலையையும் வணங்குவது, நின்று கொண்டே சல்யூட் அடிப்பது, அதாவது ஒரு கையை மட்டும் வணங்குவது என்றிப்படி பலவித அபிநயங்களால் மரியாதையை வெளிப்படுத்துவதை சொன்னேன். இதுகளோடு முக்கியமான இன்னொன்றை சொல்ல வேண்டும். அதுதான் இந்த இந்திய தேசம் பூராவிலும் சகலமான பேருக்கும் பண்ணுவதாக இருக்கிறது. வெளி தேசத்தவர்கள் கூட இங்கே வந்தால் அப்படி செய்கிறார்கள். மரியாதை பண்ணுவதற்கு மட்டுமில்லாமல் அவ்வளவுக்கு ஸ்தானமில்லாதவர்களுக்கும் வாழ்த்தை நல்லெண்ணத்தை தெரிவிக்கும் சங்கேதமாக அது ஆகியிருக்கிறது. இரு கைகளையும் சேர்த்து குவிப்பதை சொல்லுகிறேன். அஞ்சலி என்பது அதைத்தான். அஞ்சலி ஹஸ்தமாக என்று புஸ்தகங்களில் நிறைய வரும். தமிழில் கும்பிடுறேன் சாமி என்று தானே இங்கே பொதுஜனங்கள் சொல்கிறார்கள். சாமி கும்பிடுடா என்கிறார்கள். ஏதாவது காரியம் நடக்கணும் என்று நைச்சியமாக வேண்டிக் கொள்ளும் போது கையெடுத்து கும்பிடுறேன் என்கிறார்கள். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்கிறோம். இப்படி உச்சஸ்தானத்துக்கு செய்கிற அஞ்சலியே சகலருக்கும் நல்லெண்ணத்தை தெரிவிக்கும் சங்கேதமாக தற்போது பிரபலமாகி வருகிறது. இப்போதும் கூட வயசோ ஸ்தானத்திலோ தங்களை விட கொஞ்சம் மேலே இருப்பவர்களை பார்த்தவுடன் ஒருவர் முதலில் அஞ்சலி பண்ணுகிறார். அப்புறமே அதற்கு ரிட்டர்னாக மற்றவரும் அதையே பண்ணுகிறார். அதோடு வடக்கத்திக்காரர்கள் நமஸ்தே என்றும் வாயாலும் சொல்வது வழக்கம். இங்கே அவ்வளவு ஜாஸ்தி வழக்கத்தில் இல்லாவிட்டாலும் வணக்கம் சொல்வதாக கேள்விப்படுகிறேன். சிறு வயசுக்காரர்கள் யுவாக்கள் ஒருத்தரை ஒருத்தர் இப்படி கிரீட் செய்து கொள்வதாக தெரியவில்லை. இவர்கள் தங்களை விட பெரியவர்களுக்கே அஞ்சலி செய்கிறார்கள். மத்தியம பிராயத்தில் ஓரளவுக்கு மேலே போனவர்களிலிருந்து சம வயசுக்காரர்களும் பரஸ்பரம் அஞ்சலி பண்ணிக் கொள்கிறார்கள். தன்னுடைய இரண்டு கையையும் சேர்த்து குவிக்கிற இந்த முறைக்கு வித்தியாசமாக வெள்ளைக்காரர்களிடம் இதைவிடும் பரவலாக சின்னவர் பெரிய வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப பரவலாக உள்ள கிரீட்டிங் அபிநயம் தன்னுடைய வலது கையை மற்றவரின் வலது கையோடு சேர்த்து குலுக்குவதாக இருக்கிறது. ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் தான் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது பண்ணும் குட்வில் கெஸ்டர் என்று காமன் கஸ்டடி ஆக இருக்கிறது. மரியாதை ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கும் காமன் கர்டசியாக இருக்கிறது. மரியாதை ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கும் சல்யூட், மண்டி போடுவது முதலானதை பண்ணிவிட்டு கை குலுக்குகிறார்கள். சமஸ்தமான கீழ்ஸ்தானக்காரர்களால் முதலில் கை குலுக்கி விட்டு அப்புறம் கட்டிக்கொள்வது, முத்தம் கொடுத்து கொள்வது என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் தேசத்தில் கை குலுக்குவதும் முத்தம் கொடுப்பதும் வழக்கமில்லை என்றாலும் கட்டிக்கொள்ளும் வழக்கம் வடதேசத்திலே இருக்கிறது. தெற்கே சதாச்சாரம் அவ்வளவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறது. எல்லோருமே மடியாக இருந்த ஆதி காலத்தில் தேசம் முழுக்க ஒவ்வொரு பாலரும் அந்தந்த பாலரை கட்டிக்கொண்டு ஆலிங்கனம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்திருப்பதை பழைய இலக்கியங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. சகோதரர்கள், சிநேகிதர்கள் ஆலிங்கனம் செய்து கொள்வதாக நிறைய பார்க்கிறோம். இதிலே கொஞ்சம் மூத்தவர் கூட இளையவரை மடி மேலேயே உட்கார்த்தி வைத்துக் கொள்கிற உச்சி மோந்து பார்ப்பது என்றெல்லாமும் பார்க்கிறோம். முத்தம் கொடுக்கிற வழக்கம் நம்மிடம் என்றுமே இல்லை. எச்சில் துப்பில் பார்க்கிற நம்முடைய உசந்த ஆச்சாரத்திலே, கலாச்சாரத்திலே அதற்கு இடம் கொடுக்கவில்லை. கையை பிடித்து குலுக்கும் வழக்கம் இல்லாவிட்டாலும் கையோடு கை சேர்த்து கொள்வதுண்டு. இரண்டு கையையும் நீட்டி மற்றவர்களின் இரண்டு கையையும் பிடித்து கொண்டு வா சொல்லி வரவேற்பதுண்டு. கை நீட்டி வரவேற்கிறார் என்கிறோம். கையை பிடித்து அழைத்து கொண்டு போவது என்கிறோம்.
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனோடு சக்கியம் பண்ணிக்கொண்ட நட்பு பூண்ட கதை ராமாயணத்தில் வருகிறதோ இல்லையோ, அங்கே முதலில் சுவாமியை சுக்ரீவன் பார்த்தவுடன் ரோசதே யதிவா சக்கியம் பகுரேஷ பிரசாரித கிருஹ்யதாம் பாணினா பாணிர் மர்யாத பத்யதாம் திருவா. என்னோடு சக்கியம் பண்ணிக்கொள்ள இஷ்டப்பட்டீர்களானால் இதோ என்னுடைய நீட்டிய கை, அந்த கையை உங்கள் கையால் பிடித்து கொள்ளுங்கள். அதனால் மர்யாதா கெட்டியாக கட்டு போட்டார் போல ரட்சிக்கப்படட்டும் என்று சொன்னதாக வருகிறது. மரியாதா வைத்தான் நாம் மரியாதை என்கிறோம். ரெஸ்பெக்டை குறிப்பிட அந்த வார்த்தையைத்தான் நானும் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நம் தமிழர்கள் தான் இப்படி அர்த்தம் செய்கிறோம். மூலத்தில் மரியாதா என்ற அந்த வார்த்தைக்கு அப்படி அர்த்தமே இல்லை. முறைப்படுத்திய எல்லை என்றுதான் அர்த்தம். எல்லைப்படுத்தப்பட்ட, அதாவது வரையறை செய்த நெறிமுறை, விதி, நாகரீக நடவடிக்கையின் வரைமுறை என்றெல்லாமும் இரண்டாம் பட்சமாக அர்த்தம் உண்டு. இதில் கடைசியில் சொன்னதை கொஞ்சம் உசத்தித்தான் நாம் மரியாதை என்றாலே ரெஸ்பெக்ட் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் போலிருக்கிறது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 5வது 12வது ஸ்லோகம். இவற்றோடு இன்னொரு அர்த்தமும் சம்ஸ்கிருதத்தில் உண்டு. ஒப்பந்தம், உடன்படிக்கை என்கிறோமே, அதுவும் மரியாதா தான். இங்கே கெட்டியான உடன்படிக்கையாகவே நாம் நம்முடைய சக்கியத்தை, நட்பை கட்டுப்படுத்தி ரட்சிப்போம் என்ற அர்த்தத்தில்தான் சுக்ரீவன் அந்த வார்த்தையை போட்டு பேசுவது. அதற்கேற்பவே அப்புறம் அக்னி சாட்சியாகவே பிரமாணபூதமாக, அதாவது அதிகாரபூர்வமாக என்கிறார்களே, அப்படி அவர்கள் சிநேக உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அந்த விஷயங்கள் இருக்கட்டும். நமக்கு விஷயம் சுக்ரீவன் ராமரிடம் கையோடு கைப்பிடித்துக் கொள்ளும்படி கேட்கிறான் என்பது. அவரும் உடனே சந்தோஷமாக தம்முடைய கையால் அவன் கையை பிடித்துக் கொண்டார். ஹஸ்தம் பீடயா மாச பாணினா. உபன்யாசகர்கள் இதை சொல்லி கையை பிடித்துக் கொள்கிறது வானர ஜாதி வழக்கமாகவே இதிலிருந்து தெரிகிறது. ஓராங் உடனிலிருந்து, மனித குழங்கிலிருந்தே மனுஷ்ய ஜாதி உண்டாயிற்று என்பவர்கள் தங்களுடைய அந்த மூதாதையர்களின் வழக்கத்தை தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பரிகாசம் செய்வதுண்டு. பரிகாசம் கூடாது. ஒவ்வொரு தேசாச்சாரம் அந்தந்த ஜனங்களின் பக்குவ ஸ்திதி என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். கைதான் காரியங்களை செய்வதில் பிரதானமான கருவி ஆனபடியால் மற்றவனுக்கு ஆனதையெல்லாம் தான் செய்ய தயார் என்று காட்டவும், மற்றவனுக்கு தெரியாமல் தான் கையால் ஆயுதம் மாதிரி எதுவும் ஒளித்து வைத்துக் கொள்ளவில்லை என்று காட்டவுமே பரஸ்பரம் கைகளை இப்படி சேர்த்துக் கொள்வது என்பதாக பாவத்தையொட்டி ஒரு கிரியை மேல்நாடு கீழ்நாடு எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று அறிவாளிகள் சொல்கிறார்கள். காரியம் யாவினும் கை கொடுத்து என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோம் அல்லவா? அவருக்கு இவர்தான் ரைட் ஹேண்ட் என்று சொல்லும் போதும் இதே தாத்பரியம்தான். பெரியவரானால் சின்னவரின் கையை பிடித்துக்கொண்டு காப்பாக இருந்து கொண்டு நல்ல வழியில் அழைத்துக் கொண்டு போகிறது. சின்னவரானால் பெரியவரின் பாதத்தை பிடித்துக்கொண்டு நீரே கதி என்று கிடப்பது. அவர் நடக்கிற போது தள்ளாட்டம் இல்லாமல் இருப்பதற்காக கையை பிடித்து கொண்டு போவதும் தான். மற்றவர் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவது, தொட்டே தீர்வது என்று பிடிவாதமாக அப்படி பண்ணுவது வடதேசத்தில் இன்றைக்கும் இருக்கிற மாதிரி தெற்கே இல்லை என்றேன். அதே மாதிரி கட்டி கொள்கிற வழக்கமும் வடதேசத்தில் இப்போதும் வழங்குகிறார் போல நம் பக்கத்தில் இல்லை. காரணம், போக போக கலி வளர்ந்து கொண்டே போவதில் ஜனங்களின் மனஸ், வெளிலோகம் இரண்டிலுமே அசுத்தம் ஜாஸ்தியாகிக் கொண்டு வந்திருக்கிறது. அந்த மாதிரி ஆகும்போது ஒருத்தரோடு ஒருத்தர் சரீர ஸ்பர்சம் ஏற்பட்டால் அவர்களில் சுத்தி குறைந்தவரின் தோஷம் மற்றவரையும் கொஞ்சம் பாதித்துவிடும். ரொம்பவும் நெருப்பாக உள்ள சுத்தாத்மாக்களின் விஷயத்தில் மட்டும்தான் இவர்களுடைய பரிசுத்தம் மற்றவரின் அசுத்தியை அமுக்கி போட்டு சுத்தி செய்வது. மற்ற எல்லார் விஷயத்திலும் அசுத்தக்காரன் தான் மற்றவனை பாதிப்பது. ஒரு தொத்து வியாதிக்காரன் பல ஆரோக்கியசாலிகளுக்கும் தன்னுடைய ரோகத்தை உண்டாக்குகிறானே தவிர, எத்தனை ஆரோக்கியசாலியானாலும் வியாதிக்காரனுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்தை ஊட்ட முடியவில்லையே. ஒரு அழுகல் பழம் கூடை பழம் முழுவதையும் அழுக பண்ணுகிற மாதிரி அந்த பழங்களால் அழுகலை சரி பண்ண முடியவில்லையே. அப்படித்தான் ஒருத்தனின் துராச்சார ஸ்பர்சம்தான் மற்ற சதாச்சார சீலரையும் விழுப்பாக்கி விடுகிறது.
இதைக் கண்டுகொண்ட தட்சிண தேசத்து பிராமணர்கள் பர்சனல் பியூரிட்டியை, இதுவும் ஒரு தினுசான பர்சனல் ஹைஜீன் தான், அதை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று தொட்டுக்கொள்வது, கட்டிக்கொள்வது முதலானவற்றை விலக்கிவிட்டார்கள். சரீர ஸ்பர்சமில்லாமல் விலகி இருந்தாலும் பிரியத்திற்கு குறைச்சல் இல்லை. ஸ்பர்சத்தை விட ஸ்பர்சம் இல்லாமலே வெளியிடுகிற ரேடியேஷனுக்கே ஜாஸ்தி வேல்யூ. அது எப்படி என்றால், ஜலமே நெருப்பின் மேல் படுகிற மாதிரி கொட்டினால் அடுப்பு அணைந்து போய்விடுகிறது. அதுவே ஜலமும் அக்னியும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளாமல் அடுப்பின் மேல் பாத்திரம் வைத்து ஜலத்தை வைத்தால் அக்னியின் உஷ்ணம் ஜலத்துக்குள் போகிறதோ இல்லையோ. ஸ்ரீசரணர்கள் தம்மை தீண்டாத திருமேனியாகவே காத்து கொண்டதற்கே இங்கு விளக்கமளித்துக் கொண்டதாக கொள்ளலாம். எப்போதுமே பிராமண ஆச்சாரத்தை தான் ஏனைய சகல ஜனங்களும் மதித்து ஏற்றுக்கொண்டு முடிந்த மட்டும் தாங்களும் அப்படி பண்ணி பார்ப்பதாக நடந்து வந்திருக்கிறபடியால் தட்சிணத்தில் பொதுவாகவே ஒருத்தருக்கொருத்தர் ஸ்ரீ ஸ்பர்சம், சரீர ஸ்பர்சம் என்பது வழக்கமில்லாமல் ஆகிவிட்டது. ஏன் தட்சிண தேசத்து பிராமணர்களின் மாத்திரமே இந்த மாதிரி செய்ய வேண்டும்? வடக்கத்திக்காரர்கள் ஏன் செய்யவில்லை என்றால், அலெக்சாண்டர் நாளிலிருந்து அங்கேதான் பல்வேறு அந்நிய தேசத்தார்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பலமாக மோதி அங்கேயே செட்டில் ஆனபடியால் நடை உடை பாவனை என்று எல்லாவற்றிலுமே அங்கே ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஏற்பட்டு விட்டது. அந்த அந்நிய தேசத்தார் எல்லோருமே தொட்டுக்கொள்கிற, கட்டிக்கொள்கிற கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள்தான். அவர்கள் விஷயத்தில் அது கலாச்சாரமானாலும் மந்திர ரட்சணம் முதலான பொறுப்புள்ள நம்மவர்களுக்கு அனாச்சாரத்தோடு தான் சேரும். தப்பாக நினைக்கப்படாது. ஆஸ்பத்திரியிலிருந்து ஆஸ்ட்ரோனட் வரை இன்றைக்கும் ஐசோலேட் செய்து வைக்கிற அதே பிரின்சிபிளை ஆத்ம சம்பந்தப்படுத்தி இருப்பதே இந்த ஆச்சார முறை. ரொம்பவும் சக்திமான்கள் விஷயத்திலும் ரொம்பவும் அன்போ அருளோ வெளிப்படும் போதும் விலக்கு உண்டு. தியான யோகாதிகளில் கொஞ்சம் ஆழமாக போன மேல்நாட்டு அனுபவிகளும் சரீர ஸ்பர்சம் அவ்வளவு நல்லதல்ல, அவசியமும் அல்ல, கெட்டதை நல்லதாக்குவதை விட நல்லதை கெட்டதாக்குவதாகவே தான் அது ஆகிறது என்று சொல்கிறார்கள். சைக்காலஜிஸ்டுகள் கூட கட்டிக்கொள்வது முதலானவை அனீமியா இம்பல்ஸில் மிருக வர்க்கங்களுக்கு உள்ள இயற்கையான வேகத்தில் சேர்ந்தவை தான் என்கிறார்கள்.